நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தப்போ நீங்கள் குறிப்பிட்டீங்க மோடி அவர்கள் ஒரு மோசமான ஒரு பிரதமர் என்று. அவரை இதே போல் நீங்கள் முன்பு தேர்தலுக்கு முன்பு குறிப்பிட்டீர்கள், சாய்வாலா எப்படி பிரதமர் ஆகலாம் என்று. அந்த வார்த்தை ஒரு நிமிஷம், அந்த வார்த்தையை நான் என்னைக்கும் உபயோகப்படுத்தவில்லை. ஒரே ஒருவர் தான் சாய்வாலான்னுட்டு சொல்லியிருக்கார், அது மோடி. நான் சாய்வாலா நான் சாய்வாலா நான் சாய்வாலான்னுட்டு அவர் 100 விஷயம் சொன்னதுக்கு பிறகு தானே நான் சொன்னேன் இவர் ஒரு மோசமான பிரதமராக இருப்பார், ஆனால் அவருக்கு டீயை வைக்கணுமானாக்கா அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும்னு நான் சொன்னேன். சாய்வாலாங்கிற வார்த்தையை நான் உபயோகப்படுத்தவில்லை. ஆனால் முரட்டி வழக்கம் போல இவர்கள் பொய் சொல்லி நான் அது சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு தன்னுடைய ப்ராபகண்டா செய்தாங்க. செய்யட்டும் சார். அப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தியதற்காக நீங்கள் வருத்தப்படுகிறீர்களா? இல்லவே இல்லை. நான் அன்னைக்கு ஏது சொன்னேனோ வார்த்தையை நான் உபயோகப்படுத்தலையே. ஆகவே நீங்கள் இவரை டிவிக்கு போகலாம் என்று நீங்கள் குறிப்பிட்டதை அதனால தான் அவர்கள் அந்த மாதிரியான ஏன்னா முக்கியமானது அதில் என்னன்னா இவர் மோசமான பிரதமராக வருவான்னு சொன்னேன். மோசமான பிரதமராக காட்டியிருக்கார். என்னெல்லாம் செய்துன்னு இருக்கார் என்வாயன்மெண்ட் விஷயத்தில், லேபர் லாஸில், மன்ரேகாவில், இந்த வீணான ஸ்வச் பாரத் அபியான் அதில் பஞ்சாயத்தை சேர்க்காம சான்சத். ஆனால் உங்கள் கட்சியை சேர்ந்த சிறு சசி தரூர் அவர்கள் தொடர்ந்து அவருக்கு அதுக்காக அவரை அடித்த எழுத்தில் வெளிப்பட்ட முறையில் நான் அவர் தப்பு சொல்கிறார் தப்பு செய்கிறார்னு நான் சொல்லியிருக்கேன். ஆகவே என்ன புது விஷயம் இது? இல்லை, புது விஷயமாக இல்லை. ஆனால் அவர் செய்யக்கூடிய இந்த செயல் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சிலரே ஆதரிக்கிறார்கள். சசி தரூர் ஏது அன்னைக்கு ஆரம்பத்தில் சொன்னாரோ அவரும் ஜெயராம் ரமேஷும் அது தப்புன்னுட்டு அன்னைக்கு சொன்னேன், இன்னைக்கு சொல்கிறேன். அதே நேரத்தில் சசி தரூர் இந்த ஸ்வச் பாரத் அபியான் ஏதில் காந்தி அடிகளுடைய நோக்கங்கள், அவருடைய பிரின்சிபல்ஸ், சித்தாந்தங்கள் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க செய்துட்டு இருக்காங்களே அதில் போய் சேர்றது தப்புங்கிறது நான் முதலே சொல்லியிருக்கேன், திருப்பி நான் சொல்கிறேன். ஐரோப்பிய யூனியன் நீதிமன்றமானது விடுதலை புலிகள் மீது இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை தளர்த்திருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலில் இந்தியாவில் அவர்கள் மீது புலிகள் மீது தடை தொடர்ந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன? அது தேவைதானா? முக்கியமானது லங்கைக்கு நமக்கு நல் தொடர்பு இருக்கணும். ஏன்னா இல்லாவிட்டால் ஏதெல்லாம் நம்ம லங்கையுடைய தமிழர்களுக்காக செய்து கொண்டு வருகிறோமோ அதெல்லாம் அங்கேயே நின்றுடும். எனக்கு தமிழ்நாட்டில் என்ன கருத்துங்கிறது அது ஒரு விஷயம். ஆனால் அதை விட முக்கியமானது லங்கையில் இருக்கின்ற தமிழர்களுடைய நலன். அவருடைய நலனுக்காக நம்ம நிறைய எல்லாம் செய்துட்டுருக்கோம். லங்கை ஆட்சியை விட கூடுதலாக நம்ம செய்துட்டுருக்கோம். அது தொடரணும். அதற்காக நமக்கு நல் தொடர்பு ராஜபக்சேவோடு வச்சுக்கணுமானாக்கா வச்சுக்கணும். அப்போ தான் வேலை நடக்கும். எவ்வளவோ பேர் அங்கே ஜாஃப்னாக்கெல்லாம் யாழ்ப்பாணைக்கெல்லாம் போயிருக்காங்க. போய் பார்த்துட்டு திரும்பி வர நேரத்தில் சரியாக வேலை நடக்கிறதுங்கிறது சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு விஷயம் ஏது 2009 நடந்ததோ அதை பற்றி அதை கூடுதலாக பெருசாக்கிறது தப்பு. அதை பற்றி நடவடிக்கை எடுக்கணும். அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இது லங்கை ஆட்சி தான் முக்கியமாக செய்யணும். வெளிநாட்டிலேருந்து அவர்கள் தலையிட ஆரம்பிச்சிட்டாரானாக்க நாளைக்கு காஷ்மீரில் அதே ஆள்கள் நம்ம தலையிட போகிறோன்னு சொல்ல போகிறாங்க. ஆகவே இதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஏது டெல்லி, மோதியுடைய டெல்லியும் இது வரைக்கும் ஏது செய்துட்டு வராங்களோ அதுதான் முறையான வழி. அதுக்காக தினம் தினம் சூழ்நிலை மாறும். அந்த இல்லை சார், நான் கேட்பது விடுதலை புலிகள் மீதான தடை இந்தியாவில் ஏன் தொடர வேண்டும்? அவர்கள் இங்கே இருக்கக்கூடாது. அவர்கள் தொடராங்கனாக்கா அதை எதிர்த்து முதல் அடி தமிழ்நாட்டு ஆட்சிக்கு எடுக்கணும். அதே நேரத்தில் இப்படி இது நீங்கள் சொல்கிறது உண்மை என்றால் நமக்கு பார்க்கணும் எப்படி ஹோம் மினிஸ்ட்ரி அதில் தலையிடுறது, அதை நிப்பாட்டணும். அவர்களால் பர்துவானில் இந்த பங்களாதேஷி டெரரிஸ்டை எதிர்த்து என்ன நடவடிக்கை இன்றைக்கி எடுக்கிறாங்களோ அதே போல் எல்டிடி திரும்பி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கென்றால் அவர்களுக்கு அங்கே போய் எடுக்கணும். நமக்கு எல்டிடி கட்டோட வேண்டியதில்லை. இந்த புலிகள் செய்த
பாவங்கள் என்றைக்கும் மறக்க முடியாது. சார் 6 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த 2009 அவர்களுடைய இறுதிப் போரிலே அதற்கு பிறகு ராஜபக்சேயே அந்த நாட்டினுடைய அதிபர் ராஜபக்சே கூறியிருக்கிறார், இங்கு விடுதலை புலிகளை அழித்து ஒழித்து விட்டோம் என்று. அப்படி இருக்கிற சூழலில் அவர்கள் மீது இந்த தடை தேவைதானா? யாருமே இல்லாத போது அந்த அமைப்பின் மீது ஏன் தடை விதிக்க வேண்டும்? அதுதான் நான் புலிகள் வேண்டவே வேண்டியதில்லை. தமிழர்களை கூடுதலாக கொண்டு போட்டது புலிகள் தான், லங்கையுடைய தமிழர்களை. ஆகவே அவர் செய்த தப்பெல்லாம் திருப்பி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு நம் அனைவருக்கும், இந்தியர்களாக இருக்கட்டும் லங்கைகளாக இருக்கட்டும், நம்ம அனைவருக்கும் அதை தடுத்தணும், அது நடக்கக்கூடாதுங்கிறது நமக்கு ஏற்பாடு பண்ணணும். சார், நாம் தொடர்ந்து இந்த இலங்கை பிரச்சனை குறித்து விவாதிப்போம். மீண்டும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு திரு மணிசங்கர் ஐயருடன் தொடர்ந்து விவாதிப்போம்.